தேவனை தரிசிப்பார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். மத்தேயு 5:8. தேவனை தரிசிப்போம், அவருடைய பொன்முகத்தை காண்போம், அவரோடு என்றென்றும் வாழுவோம் என்கிற மகிழ்ச்சி நம் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்களாய் வாழும்படி நம்மை ஏவி எழுப்புகிறது. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்களாய் இருப்பது நிமித்தம் கிறிஸ்தவ வாழ்க்கையின் மகிழ்ச்சியை என்றென்றும் அனுபவிக்கிறோம். தேவனை தரிசிப்பார்கள். ஆம், அதுதான் தேவன் நமக்கு கொடுக்கும் பிரதிபலன். பாவ மனிதனால் தேவனை காண முடியாது. அதே நேரத்தில் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு பரிசுத்தத்திற்கு நம்மை ஒப்புக் கொடுக்கும் போது தேவனை தரிசிக்கும் பாக்கியத்திற்குள் வருகிறோம். வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. எபிரேயர் 12:14. பரிசுத்தமுள்ளவர்களாய் ஜீவித்தால் தேவனை காண முடியும், தரிசிக்க முடியும் என்பதுதானே அதனுடைய அர்த்தம். இன்று அநேகர் இறைவனை தேடுகிறேன் என்கிறார்கள். தேடினால் மட்டும் போதாது, அவரை தரிசிக்க வேண்டும். நம்முடைய கண், நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகள், ஆலோசனைகளை பரிசுத்தமாய் பாதுகாத்து இருதயத்தில் சுத்தமுள்ளவர்களாய் வாழ்ந்தால் நிச்சயமாகவே தேவனை தரிசிக்க முடியும். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் பலரும் தேவனை தரிசித்தார்கள். ஏனோக் தேவனை தரிசித்து அவரோடு கூட நடந்தார். நோவா தன் காலத்தில் உழவுகளுக்குள்ளே நீதிமானாயிருந்து தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். ஆதியாகமம் 6:9. அப்ரஹாம் தேவனுடைய சிநேகிதன் என்று அழைக்கப்பட்டு தேவனை தரிசித்தார். ஆதியாகமம் 12:7. ஈசாக்கு தேவனை தரிசித்தார். ஆதியாகமம் 26:2. யாக்கோபு தேவனை தரிசித்தார். ஆதியாகமம் 31:3. ஏசாயா தேவனை தரிசித்த போது அவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்க கண்டார். ஏசாயா 6:1-2. சங்கீதக்காரர் சொல்லுகிறார், நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன். சங்கீதம் 17:15. நாம் இந்த பூமியிலே அவரை நீதியிலே நிழலாட்டமாக தரிசிக்கிறோம். பரலோகத்தில் அவரை முகமுகமாய் காண்போம். நீங்களும் கர்த்தரை தரிசிக்கலாம். உங்கள் இருதயத்தை சுத்தமாக்கும் போது அவரை தரிசிக்கும் பாக்கியத்தை பெறுவீர்கள். வேதம் சொல்லுகிறது, அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 22:4. நீங்கள் தரிசிக்க வேண்டிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தத்தின் மகிமையை யோசித்து பார்த்திருக்கிறீர்களா? உலகத்தில் வாழ்ந்த எத்தனையோ கோடிக்கணக்கான மனிதருக்குள் அவர் ஒருவரே தன்னுடைய பரிசுத்தத்தை குறித்து சவால் விட்டவர். என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் என்று கேட்டார். யோவான் 8:46. அவர் பரிசுத்தமுள்ள இயேசு கிறிஸ்து. நாம் கடைபிடிக்க வேண்டிய பரிசுத்த கோட்பாடுகளை வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். தன்னை பின்பற்றுகிற தன்னுடைய பிள்ளைகளும் அவற்றை கடைபிடித்தாக வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இருதயத்தில் சுத்தமுள்ளவளாயிருங்கள். அப்பொழுது தேவனை தரிசிக்கும் பாக்கியத்தை பெறுவீர்கள்.